ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்களை அவர் ஒரு நாள் வெட்கப்பட விட்டதே இல்லை, அவைகளை பிரகாசிக்க செய்தவர். இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே உங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்வாராக, உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக, உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. அந்த நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அந்த நல்ல தேவனை உயர்த்துவோம், அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோ, எங்கள் இயேசுவின் பலனடைந்தோ. யோர்தானை கடந்து வந்தோ, எங்கள் இயேசுவின் பலனடைந்தோ. சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேமமருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். தேசத்தின் நன்மை சேமமருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தர் இவ்வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தர் இவ்வாண்டினிலே நல்ல விசுவாசத்தோடு கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவோம். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம். கிருபை கர்த்தரில் மகிழ்வோம், கண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நன்மையினால் முடிசூண்டு வளம் பெருக. ஆண்டுகள் நன்மையினால் முடிசூண்டு வளம் பெருக. தேசத்தின் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். தேசத்தின் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம். ஆமென்.
கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம். ஜாதி ஜனங்களையோ வந்து மோதி அசைத்திடுவார். ஜாதி ஜனங்களையோ வந்து மோதி அசைத்திடுவார். காத்து தவிக்கும் உள்ள மகிழும் கர்த்தரே வந்திடுவார். காத்து தவிக்கும் உள்ள மகிழும் கர்த்தரே வந்திடுவார். கிருபை கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம். கண்டடைந்தோம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம். கிருபை உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம். உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையான் தீவிரம் சேர்ந்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையான் தீவிரம் சேர்த்திடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம். கர்த்தரில் மகிழ்வோம். கண்டடைந்தோம் கிருபை. ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய கரத்தை பிடித்து கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால்தான் யோர்தானை போன்ற காரியங்களை நாம் கடந்தோம். எரிகோவை போன்ற தடைகளை தாண்டினோம். எதிரிட்டு வந்த சத்துருக்களுக்கு மத்தியில் கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். வெற்றி மேல் அவர் வெற்றியை தந்தார். பழையதெல்லாம் ஒழிஞ்சிட்டு எல்லாம் புதுசாயிட்டு. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே, துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவே. ஏன் அப்படின்னா, என்ன கர்த்தர் ஒரு குழந்தைய தாய் பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்து இந்த புதிய ஆண்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. சாத்தானால அவர் தன்னுடைய வார்த்தையினால் என்ன செஞ்சிருக்கிறார்? எனக்கு எதிராக வந்த அவனுடைய கிரியைகளெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். அதனால எந்த ஆபத்தோ எந்த பாதிப்போ எனக்கு நேரிடாதபடிக்கு அவர்தான் தன்னுடைய நிழலுக்குள் என்னை மறைத்தார். தன்னுடைய கரத்தினால் என்னை மூடினார். அல்லேலூயா. ஆண்டுடைய கிருபையினால பழையவைகள் எல்லாம் கலைந்து போட உதவி செய்தார். ஆமென். இப்போ எல்லாம் புதிதாயின. எத்தனை பேர் புது வருஷத்துல புதிய மனதோட புதிய சிந்தையோட அல்லேலூயா புதிய பலத்தோட ஆண்டவர் என்ன நடத்துகிறார்? என் மனதை அவர் மறுரூபமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன ஆசீர்வதித்திருக்கிறார். என்னாலே ஒரு வித்தியாசத்தை உணர முடிகிறது. ஒரு புதிய தீர்மானத்தோட இந்த புதிய ஆண்டிற்குள்ள நான் வந்திருக்கிறேன். சந்தோஷமா என்ன கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ஆசீர்வாதமா கர்த்தர் என்ன நடத்தி இருக்கிறார். ஐஸ்வர்யமா கர்த்தர் என்ன நடத்தி இருக்கிறார். பாவத்திற்கு விலக்கி கர்த்தர் என்ன நடத்தி இருக்கிறார். பிசாசின் வல்லமைகள் என்னை தொடாதபடிக்கு என்னை பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர். இயேசு நாமத்தில் ஸ்தோத்தரிப்போம் நாமே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. அல்ல துதி செலுத்தி ஆமென்.
சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே. அல்ல வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி, மகத்தான கிருபையின் மேலே மகிபானி ஊற்றிடுமே, மகிபானி ஊற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே. ஓ அல்லேலூயா, glory இயேசுவே. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. நல்ல விசுவாசத்தோட சொல்லுங்க. பழையவைகள் ஒளிந்தன, பழைய வேதனை, பழைய பாதிப்பு, பழைய நஷ்டம் மாறிவிட்டது. உந்தன் மகிமையில் இறங்கிய வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. நாங்கள் ஸ்தோத்தரிப்போம் நாமே. இயேசுவே அல்லேலூயா, glory. ஓ இந்த மட்டும் காத்தையவர் நேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரு. இந்த மட்டும் காத்தையவர் நேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே. ஓ அல்லேலூயா, தேவனே இயேசுவே அல்லேலூயா. பாபா ஷபாபா நிகதரபா உரபாபா அல்லேலூயா. Thank you இயேசுவே அல்லேலூயா. Jesus glory. நல்ல ஆவியில களி கூர்ந்து கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த நல்ல அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்துங்கள். கடந்து வர உதவி செய்தா, தாங்கிக் கொள்ள கிருபை தந்தா, பொறுமையாயிருக்க உதவி செய்தா, விசுவாசத்தை தந்தா, பரிசுத்த வாழ்வை தந்தா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களை நடத்தும் தெய்வமே, அன்பினால் எங்களை நடத்தும் தெய்வமே, கிருபையா எங்களை நடத்தும் தெய்வமே, இரக்கத்தினால் எங்களை நடத்தும் தெய்வமே, வார்த்தைகளை தந்து எங்களை நடத்தும் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினார். ஆனா இன்னைக்கு அவங்களெல்லாம் திரும்பி பார்த்தா அவர்கள் இடறி விழுந்து விட்டார், அவர்கள் முறிந்து விழுந்து விட்டார். ஆனா நாம பாருங்க, கர்த்தரை தான் உயர்த்தினோம், அவருடைய நாமத்தை தான் உயர்த்தினோம், கர்த்தரை தான் மேன்மைப்படுத்தினோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எழுந்திருக்க செய்திருக்கிறோம், நிமிர்ந்திருக்க செய்திருக்கிறோம். அல்லேலூயா. நிலை நிறுத்தி இருக்கிறோம். சவுல் ஒரு யுத்தத்திற்கு போறார், எதிரிகள் எல்லாம் இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட ஆயுதமே கிடையாது. சவுல்ட்டையும் யோனத்தான்டை மட்டும்தான் ஆயுதம், வேற யார்ட்டையுமே ஆயுதம் கிடையாது. ஆமென். சவுல் ஒரு மாதுளஞ்செடிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், இவங்கெல்லாம் அவங்க கூட்டம்லாம் இருக்காங்க. இப்போ இந்த யோனத்தான் சொல்றாரு தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து, எதிரிகள் பாளையத்துக்கு நம்ம என்ன செய்யும், போயிட்டு வரோம். அவங்க பாளையத்துக்குலாம் நம்மளால போயிட்டு வர முடியுமா? பாதுகாப்பு இருக்குமா? தெரியாது. அங்க போற பாதையை பார்த்தீங்கன்னா பாதையும் இல்லை, அது ஒரு வழுக்கான பாறை.
அல்லேலூயா. அதில் என்ன செய்ய முடியாது? ஏறி போகிறது எளிதல்ல, சுலபம் அல்ல. பைபிள் சொல்லுது, யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் தங்களுடைய கைகளினால் என்ன செஞ்சாங்களாம்? தவழ்ந்து ஏறி போனாங்க. சறுக்கலான பாறையில் தவழ்ந்து தவழ்ந்து என்ன செஞ்சாங்க? ஆனால் எதிரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு 20 பேர். எத்தனை பேர்? 20 பேர் அரை ஏக்கர் நிலத்தில் நிற்கிறாங்க. ஆமென். முழுவதும் ஆயுதங்களோடு அவங்க என்ன செய்கிறாங்க? நிற்கிறாங்க. இந்த யோனத்தான் முன்னாடி போக போக வெட்டிட்டே போகிறான். அந்த 20 பேர் விழுந்து போனார்கள். யோனத்தானுக்கு முன்பாக விழுந்து போனார்கள் இருக்கு. அல்லேலூயா. நீங்க அந்த இடத்தை பாருங்களேன். இந்த இடத்தை யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரி ஏறி போன இடம் எப்படிப்பட்ட இடம்? வழுகி கீழே விழுகிறதற்கு வாய்ப்புள்ள இடம். அரை ஏக்கர் நிலத்தில் 20 பேர் நிற்கிறாங்கன்னா அவங்க கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆனால் யார் விழுந்துருவாங்கன்னு பயந்துட்டு இருந்தாங்களோ அவங்க நிற்கிறாங்க. யார் விழமாட்டோம் நினச்சிட்டு இருந்தாங்களோ அவங்களும் விழுந்துட்டாங்க. அல்லேலூயா. இப்படிதான் கடந்த வருஷத்தில் யாரெல்லாம் பெருமையாக நாங்கள் அதை செஞ்சுருவோம், நாங்கள் இதை செஞ்சுருவோம், நாங்கள் அங்கே அதை பார்த்துருவோம், நாங்கள் இதை சமாளிச்சிருவோம், நாங்கள் இதை சாதிச்சிருவோம் சொன்ன ஆட்கள்லாம் இன்னைக்கு இல்லை. ஆனால் எங்களால் ஒன்றும் முடியாதுப்பா. கொஞ்சம் பேரை கொண்டாகலும் அநேகம் பேரை கொண்டாகலும் ரட்சிப்பது உமக்கு தான் லேசான காரியம். பலம் உள்ளவனுக்காகலும் பலனற்றவனுக்காகலும் உதவி செய்வது உமக்கு தான் லேசான காரியம். நடுகிறவனால் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனால் அல்ல, விளைய செய்கிற தேவனே உங்களால் தான் எல்லாமாகும். அல்லேலூயா. ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல. கர்த்தர் என்ன நினைச்சாரோ அதுதான் நடக்கும். இப்படியே நம்முடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் வச்சதுனால, நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சதுனால இன்னைக்கு நம்ம நிமிர்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை நடத்தி இருக்கிறோம். நம்ம நிக்கிறோம்னா அதான் காரணம். அல்லேலூயா. கொஞ்சம் 2023 நீங்க திரும்பி பாருங்க. 2023 ஆண்டை திரும்பி பார்த்தா நம்ம வண்டியெல்லாம் எங்கேயோ ஆஃப் ஆகி நின்றுக்கணும். நம்ம வாழ்க்கைலாம் எங்கேயோ லாக் ஆகியிருந்திருக்கணும். அல்லேலூயா. நமக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்ம சகாப்தம் முடிஞ்சிருக்கணும். ஆனால் கிருபையா கர்த்தர் நடத்தி இருக்கிறார். அதனால தான் தாவீது சொல்றான், என் தாயின் வயிற்றிலிருந்து நான் பிறந்த நாள் முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டு, கர்ப்பத்திலிருந்து நான் வெளிப்பட்டதிலிருந்து நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு. என் சிறு வயது தொடங்கி நீங்க தான் என் நம்பிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அவனால முதிர்ந்த வயதிலும் விருத்தாப்பிய காலத்திலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவர் கொடுத்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமா போக முடிஞ்சது. உங்களுக்கு இந்த 2024 அப்படி கிருபை தருவார். இந்த 2024 என்னெல்லாம் செஞ்சு முடிக்கணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிக்க கிருபை தருவார். எதுவும் பெண்டிங் ஆகாது, எதுவும் பாக்கி இருக்காது, எதுவும் அறகுறையா நிச்சயாது இருக்க. எல்லாம் நேர்த்தியாய் செய்து முடிக்கப்படும். எல்லாம் சிறப்பான எண்ணிங்க கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். Thank you Jesus. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஐயா எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா எத்தனையோ அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வம். ஜெபத்தோட பாடுங்க. இந்த வருடம் முழுவதும் என்ன நடத்துங்கப்பா. நான் சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. சிறுமையானவனை தேவனே இது அதிசயம்,
அதிசயம்தானே, இது அதிசயம். அன்பின் தெய்வம், என்னை நடத்தும் தெய்வம், நேர்வழியாய் நடத்துவா, நீதியின் பாதையில் நடத்துவா. ஓ ஜீசஸ், புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது ஆச்சரியம், ஆச்சரியம்தானே, இது ஆச்சரியம். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு. பரமக்குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. பரமக்குயவனே, ஜெப சிந்தையோட உங்கள்ட்ட என்ன தர்றேன், என் வாழ்க்கையை தர்றேன், என் குடும்பம். உம் சித்தம் போல என் குடும்பத்தை, என் ஊழியத்தை, என் வேலையை, என் தொழிலை, என் வியாபாரத்தை உங்க சித்தம் போல நடத்துங்க. அன்பின் தெய்வம், என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம், கீழ்ப்படிவதற்கு, விசுவாசிப்பதற்கு, அவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு, அவருடைய விருப்பத்தை செய்வதற்கு, அவர் எதை விட சொன்னாலும் விட்டுறதுக்கு, அவர் எதை செய்ய சொன்னாலும் செய்யறதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேரால் அதை செய்ய முடியும்? அந்த அர்ப்பணிப்பு எத்தனை பேரால் உண்மையா இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உமக்காக வாழ, உங்க நாமத்தின் மகிமைக்காக வாழ, பரிசுத்த வைராக்கியத்தோடு வாழ என்ன அர்ப்பணிக்கிறப்பா. தவறாம நான் ஜெபிக்கணும், தவறாம நான் வேதத்தை வாசிக்கணும். யாவைக்குரிய வாழ்க்கையில நான் ஒரு வளர்ச்சியை விரும்புறேன்ப்பா. என் விசுவாச வாழ்க்கையில நான் தடுமாறக்கூடாது ஆண்டவரே. உறுதியான விசுவாசத்தை எனக்கு தாரும், திட மனதை எனக்கு நீர் தாரும், தைரியத்தை எனக்கு நீர் தாரும். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ஒரு கீ பர்சன், முக்கியமான ஆள்னு நம்ப முடியுது உங்களால? நீங்க சோர்ந்துட்டீங்கன்னா உங்க டீமே சோர்ந்துரும். நீங்க சோர்ந்துட்டீங்கன்னா உங்க ஃபேமிலி சோர்ந்துரும். நீங்க சோர்ந்துட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சோர்ந்துருவாங்க. நீங்க சோர்ந்துட்டீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியரை என்ன செஞ்சிடும்? டல்லாயிரும். அல்லேலூயா. அதனால நீங்க எப்பவும் திடமனதா இருக்கிறது ரொம்ப அவசியம். தைரியமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்துல நீங்க தான் யாரு முக்கியமான ஆளு. எப்பவுமே எப்படி இருக்கணும்? கரேஜியஸா இருக்கணும். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். எப்பவுமே எப்படி இருக்கணும்? எதை பார்த்து என்ன செய்யக்கூடாது? எதை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரணும். தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். சுத்தி இருக்கிற 600 பேரும் கம்ப்ளீட்டா என்ன செஞ்சிட்டாங்க? ப்ரோக் டவுன் ஆயிட்டாங்க, உள்ள உடஞ்சிட்டாங்க, நம்பிக்கை இழந்துட்டாங்க, பெலனை இழந்துட்டாங்க. உண்மையில் அவங்க அப்படியே டயர்ட் ஆயிட்டாங்க. அவ்வளோதான், எல்லாம் போச்சு அப்படின்னு வந்துட்டாங்க. ஏன்னா ஒன்றுமே இல்லை, சீரோக்கு வந்துட்டாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது
தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எப்போ? ஜீரோல, அவுட் ஆஃப் நத்திங்ல. அல்ல ஒண்ணுமே கிடையாது, இருக்கிறதெல்லாம் கறி சாம்பலா இருக்கு, எரிஞ்சு சாம்பலா இருக்கு, இடிஞ்சு தரமட்டமா இருக்கு, பேலன்ஸ் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. தனி மனுஷனா நிக்கிறான். ஆனா தன்னை கர்த்தருக்குள்ள, இந்த வருஷத்தின் துவக்கத்துல நீங்க உங்களை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தினா இழந்து போன நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்க கையை விட்டு போன ஆசீர்வாதங்களை மறுபடியும் உங்க கையில கர்த்தர் தருவார். உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் கர்த்தர் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார். கப்பல் உடைஞ்சிட்டு டிராவல் பண்ண அத்தனை பேரும் தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை என்ன செஞ்சாங்க? இழந்துட்டாங்க. கப்பல்ல கொண்டு வந்த அத்தனை உடைமைகளை எங்க போட்டாச்சு? கடலுக்குள்ள போட்டாச்சு. யாருக்குமே என்ன கிடையாது? நம்பிக்கை கிடையாது. ஆனா பவுல் சொல்றான், சகோதரரே எந்திரிச்சு என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க. 14 நாளா நீங்க ஒன்றும் சாப்பிடல. யோசிச்சு பாருங்க, 14 நாள் சாப்பிடல, தூங்கல. 14 நாள் அடமழை பெஞ்சிட்டு இருக்கு, சூரியனை பார்க்கல, கடும் இருட்டு, கடல்ல கொந்தளிப்பு, கம்ப்ளீட்டா எல்லாமே எப்படி இருக்கு? வாஷ் அவுட் ஆயிட்டு. ஆனா இவன் சொல்றான், தைரியமா திடம் பண்ணதா இருங்க, தைரியமா இருங்க, எந்திரிச்சு சாப்பிடுங்கன்றான். அல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் நீந்துறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? பலன் வேணும். கண்டிப்பா உயிர் சேதம் வராது, பயப்படாதீங்க. நீங்க நீந்துறதுக்காக உங்களுக்கு என்ன வேணும்? அதனால தைரியமா இருக்குன்றான். ஆமென் சொல்லுங்க. இதான் ரைச்சியஸ் பீப்புளோட ஆட்டிடியூட். நீதியா நடக்கிறவர்களுடைய செயல்பாடு இப்படிதான் இருக்கும். விஷ பூச்சி கையில கடிச்சு தொங்குது, அம்மாடி ஆத்தாடின்னு அலர்னா அப்படியே தூக்கி உள்ள போட்டுட்டு அவன் பாட்டு இருந்தான். ஆமென் சொல்லுங்க. தைரியமா இருக்கணும். வருஷத்தின் துவக்கத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக, உங்க இருதயங்களை கர்த்தர் திடப்படுத்துவாராக. இதெல்லாம் வேணும்னா நீங்க ஆண்டவரோட எப்படி இருக்கணும்? கனெக்டா இருக்கணும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் அந்த கம்யூனிகேஷன் சரியா இருக்கணும். அந்த கேப்பை என்ன செய்யக்கூடாது? அவர் சொல்றதை கேட்டு அப்படியே நடந்துட்டு இருக்கணும். இந்த வாழ்க்கைக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அர்ப்பணிச்சிருங்க. திட மனதை தருகிறது அவர் தான், தைரியத்தை தர்றது அவர் தான், பலனை கொடுக்கிறது அவர் தான், சோர்வை நீக்கிறது அவர் தான், உற்சாகப்படுத்துகிறது அவர் தான். ஆண்டோட சொல்லிங்க, நான் தைரியமா இருப்பேன். யார் உடைஞ்சு போனாலும், யார் சோர்ந்து போனாலும், ஆமா நான் தைரியமா இருப்பேன். ஏன்னா நீங்க என் கூட இருக்கீங்க. கர்த்தர் எனக்கு ஜீவனும் பலனுமானவர். யாருக்கு அஞ்சுவேன்? யாருக்கு பயப்படுவேன்? அல்லேலூயா. அவர் என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலா இருக்கிறார். கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். அவர் என்னுடைய அரணும் என் கோட்டையுமானவர், என் நம்பிக்கையானவர். அதனால நான் பயப்படவே மாட்டேன். 1000 விழுந்தாலும் பயப்பட மாட்டேன், 10000 விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். ஏன்னா அது என்ன அணுகாது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் நான் பயப்பட மாட்டேன். என்ன பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, எனக்கு பொல்லாப்பு நேரிடாது. ஜீசஸ், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா உன்னதமானவருடைய மறைவில் நான் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழல்ல நான் இருக்கிறேன். அவருடைய செட்டைகளுக்கு கீழே எனக்கு அடைக்கலம். Thank you Jesus. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளா மூடுவா. அவர் செட்டையின் கீழ் சிறகுகளா மூடுவா. தேவன் என் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ. ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் என் கூடாரத்தையே. அவர் செட்டையின் அடைக்கலம் புகவே சிறகுகளா மூடுவா. அவர் செட்டையின் அடைக்கலம் புகவே சிறகுகளா மூடுவா.
தகப்பனே, இந்த நம்பிக்கையோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து நீங்க வழி நடத்துங்க. முதல் தரமான நன்மைகளினால திருப்தியாக்குங்க. உங்க நாமத்தை எங்க வாழ்க்கையின் மூலமா மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.